ஒரு நாள் ஒரு அழகான கிராமத்தில் பசுமை நிறைந்த தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் பல மரங்கள் இருந்தன. அதில் உயரமான ஒரு மாமரத்தில் பொன்னான மாம்பழங்கள் விளைந்திருந்தன. அவற்றில் ஒரு சிறிய பச்சை மாம்பழம் இருந்தது. அது அமைதியாக தங்கியிருந்தது. பெரிய மாம்பழங்கள் தங்கள் இனிப்பை பெருமைப்படுத்தி, நாங்கள் சுவையானதும் இனிப்பானதும் தான் என்றன. சிறிய மாம்பழம் அமைதியாக சிந்தித்தது, நான் நேர்மையாக காத்திருப்பேன், இன்னும் பழுக்க வேண்டும். ஒரு நாள் தோட்டக்காரன் மாம்பழங்களை எடுக்க வந்தார். சிறிய மாம்பழம் பேசினது, நான் இன்னும் பழுக்கவில்லை, தயவு செய்து என்னை காத்திருங்கள். தோட்டக்காரன் அந்த மாம்பழத்தின் நேர்மையை பார்த்து அசர்ந்து சிரித்தார். சில நாட்களுக்கு பிறகு அந்த சிறிய மாம்பழம் பொன்னாக பழுத்து தங்கச் செறிந்தது. சந்தையில் மக்கள் அந்த இனிப்பான மாம்பழத்தை விரும்பி மகிழ்ந்தனர். இந்த கதையின் பாடம்: நேர்மை எப்போதும் வெற்றி தரும்.